அமெரிக்காவோட மிக பிரம்மாண்டமான போர்க்கப்பலான ஜெரார்ட் ஆர் ஃபோர்ட் மீண்டும் அமெரிக்கா நோக்கி திரும்பி சென்று கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது என்று கேட்டால், ஈரான் நாங்கள் தான் சரமாரியாக அந்த கப்பலை தாக்கினோம்னு சொல்றாங்க. ஆனால் அமெரிக்கா அதுல ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு, அதனால நாங்க அமெரிக்காவுக்கு திரும்பி போறோம்னு சொல்றாங்க. இது ஈரானுக்கு கிடைத்த வெற்றியா இல்ல அமெரிக்காவுக்கு ஒரு தற்காலிக தோல்வியா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அமெரிக்காவிலேயே கடுமையான எதிர்ப்பு, அமெரிக்க மக்களும் சரி அவங்க செனட் ஹவுஸ்லயும் சரி இதற்கெல்லாம் எதிர்ப்பு கிளம்புச்சு. அதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான நபர் ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டாரு. காரணத்தையும் பழிச்சுன்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ல நாங்க ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த கப்பல் திரும்பி போனாலும் புதுசா 3 கப்பல் வளைகுடா பகுதியை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கு. எதுக்கு? அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும், குறிப்பா இஸ்ரேலுக்கு தான் அவங்களுக்கு நீண்ட நாட்களா இருக்கிற உறுத்தல் என்னன்னா, ஆபரேஷன் எபிக் ஃபியூரி இப்ப உச்சகட்டத்தை எட்டி இருக்கு. அதுல ஒரு அதிர்ச்சி, ஒரு திருப்பம். அமெரிக்காவோட மிக பிரம்மாண்டமான போர்க்கப்பலான ஜெரார்ட் ஆர் ஃபோர்ட் மீண்டும் அமெரிக்கா நோக்கி திரும்பி சென்று கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது என்று கேட்டால், ஈரான் நாங்கள் தான் சரமாரியாக அந்த கப்பலை தாக்கினோம்னு சொல்றாங்க. ஆனால் அமெரிக்கா அதுல ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு, அதனால நாங்க அமெரிக்காவுக்கு திரும்பி போறோம்னு சொல்றாங்க. இது ஈரானுக்கு கிடைத்த வெற்றியா இல்ல அமெரிக்காவுக்கு ஒரு தற்காலிக தோல்வியா அப்படின்னு யோசிக்கிறது. அமெரிக்காவிலிருந்து 3 போர்க்கப்பல்கள் கிளம்பி வளைகுடா பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றன. என்ன நடக்கிறது? முதல்ல USS ஜெரால்ட் ஃபோர்ட் கப்பலுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப பிரம்மாண்டமான கப்பல். 4500 வீரர்கள் இருக்கிறாங்க. மின்னல் வேகத்துல விமானங்களை இயக்க முடியும் அப்படின்னு அமெரிக்கா இந்த கப்பலுக்கு அவ்வளவு பில்டப் கொடுத்தாங்க. அத்தனை புது தொழில்நுட்பங்கள் இருக்குன்னு சொன்னாங்களே, என்னதான் ஆச்சு? மார்ச் 12ஆம் தேதி அன்னைக்கு செங்கடல் பகுதியில் USS ஜெரால்ட் ஃபோர்ட் நின்னுட்டு இருந்திருக்கு. அந்த சமயத்துல லாண்ட்ரி ரூம்ல, அதாவது வீரர்கள் துணி துவைக்கக்கூடிய பகுதியில ஏதோ ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டுச்சு, ஒரு சின்ன தீ விபத்து. ஆனா அது ரொம்ப வேகமா பரவ தொடங்கிடுச்சு. அந்த தீயை அணைக்கவே 30 மணி நேரம் ஆனதா அமெரிக்கா சொல்லுது. ஆனா ஈரான் இது நாங்கள் செலுத்திய ஏவுகணை ஏற்படுத்திய தீ விபத்து அப்படின்னு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் கிட்டத்தட்ட 600 வீரர்கள் தங்கக்கூடிய படுக்கை அறைகள் இந்த தீ விபத்துல எரிஞ்சு நாசமாயிடுச்சு. அமெரிக்கா தரப்புல இருந்து இன்னொரு விளக்கம் சொல்றாங்க. என்னன்னா, ஜூன் 2025 இருந்து இந்த கப்பல் தொடர்ந்து கடல்லையே தான் இருக்கு. பொதுவா கடற்படை வீரர்களுக்கு 6 மாசம் வரைக்கும் தான் பணி இருக்கும். ஆனா இது 6 மாசத்துக்கு மேல போய் 10 மாதம்ங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அதனால அவர்களுக்கு ஓய்வு தேவை, மனச்சோர்வுல இருக்காங்க அப்படின்லாம் காரணம் சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேள்விகள் எழுது. இதெல்லாம் தாண்டி இந்த கப்பல் இப்ப எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரீஸ் நாட்டோட சௌதாபே துறைமுகத்துல இருக்கு. அங்க பழுது பார்த்துட்டு பிறகு அமெரிக்காவுக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல எங்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு அமெரிக்கா எந்த கப்பலை சொன்னாங்களோ அந்த கப்பல்ல ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு திரும்பவும் அமெரிக்காவுக்கே போகுது. இது இப்போதைக்கு போருக்கு பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில இருக்கிறதா சொல்றாங்க. ஈரான்ல நடக்கக்கூடிய இந்த போரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அமெரிக்காவிலேயே கடுமையான எதிர்ப்பு, அமெரிக்க மக்களும் சரி அவங்க செனட் ஹவுஸ்லயும் சரி இதற்கெல்லாம் எதிர்ப்பு கிளம்புச்சு. அதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான நபர் ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டாரு. காரணத்தையும் பழிச்சுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அமெரிக்காவோட தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையம் நேஷனல் கவுண்டர் டெரரிசம் சென்டர், அதனுடைய இயக்குனர் ஜோ கென்ட் தன்னோட பதவியை அதிரடியா ராஜினாமா செஞ்சிருக்காரு. அவர் எழுதின ராஜினாமா கடிதத்துல ஈரானுக்கு எதிரான இந்த போருக்கு எந்த நியாயமான காரணமும் கிடையாது, இது இஸ்ரேலால தூண்டி விடப்பட்ட போர் அப்படின்னு பகிரங்கமா குற்றம் சாட்டி இருக்கிறாரு. அமெரிக்க நிர்வாகத்துக்கு உள்ளேயே ஏற்பட்ட இந்த விரிசல், அதுவும் இவ்வளவு வெளிப்படையா இதெல்லாம் பேசப்படுறது போரோட போக்கையே மாற்றலாம்னு சொல்றாங்க. ஈரான் அமெரிக்க போர்க்கப்பலை நாங்க தாக்கிட்டோம், சரியான தாக்குதல் நடத்தி இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அமெரிக்கா தொடர்ந்து அதை மறுத்தாங்க. இன்னைக்கு அவங்களோட மிகப்பெரிய கப்பல் திரும்பி போகுது. உண்மையில என்ன நடந்துச்சு? ஈரான் கிட்ட 2 முக்கியமான ஏவுகணைகள் இருக்கு. ஒன்னு
செஜில், இன்னொன்னு வந்து கேர்ஷெகர். இந்த ஏவுகணைகள் ரெண்டுமே 1450 கிலோமீட்டர்ல இருந்து 2000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாயக்கூடிய திறன் கொண்டது. முதல்ல வளைகுடா பகுதியில் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி அமெரிக்காவோட 2 கப்பல்கள் USS ஆப்ரஹாம் லிங்கன், USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட், இந்த 2 கப்பல்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா ஈரானை நோக்கி வந்துச்சு. போர் தொடங்குறதுக்கு முன்னாடி 300 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருந்துச்சு. ஆனா இந்த செஜில் ஏவுகணையை பற்றி கேள்விப்பட்ட பிறகு அமெரிக்கா அந்த 300 கிலோமீட்டர் அப்படின்ற தொலைவில் இருந்து 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் போயிட்டாங்க. ஒன்னு, ஈரான் தாக்குதல் நடத்தினது உண்மையா இருக்கணும், இல்லைன்னா தாக்குதல் நடத்திடுமோ அப்படிங்கிற அச்சமா இருக்கணும். எதுவா இருந்தாலும் அந்த 2 கப்பல்களில் ஒன்றில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டு திரும்பி போயிடுச்சு. எது உண்மை? ராணுவத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள்ல உண்மை வெளியில வராது. எதுவா இருந்தாலும் அமெரிக்க கப்பல் இனி பயன்படுத்த முடியாத நிலைக்கு போயிருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ல நாங்க ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த கப்பல் திரும்பி போனாலும் புதுசா 3 கப்பல் வளைகுடா பகுதியை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கு. எதுக்கு? போர் இன்னும் தீவிரமாக போகுதா அப்படின்ற கேள்வி எழுது. USS பட்டான், USS மெசாவெர்டே மற்றும் USS கார்ட்டர் ஹால் அப்படின்னு 3 கப்பல்கள் இப்போ செங்கடல் மற்றும் வளைகுடா பகுதிக்கு வந்துகிட்டு இருக்கு. இதுல 4000 கடற்படை வீரர்கள் வர்றதா அமெரிக்காவில இருந்து வர்ற செய்திகள்ல இருந்து நமக்கு தெரியுது. இப்போதைக்கு ஈரான் ட்ரோன்கள் தான் அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலியா இருக்கு. அதனால இந்த வரக்கூடிய கப்பல்கள்ல அந்த ட்ரோன்களை தாக்குறதுக்கான வசதிகள் இருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பா லேசர் மூலமாவே அந்த ட்ரோன்களை அழிக்கலாம்னு சொல்றாங்க. ஈரானோட ட்ரோன்கள் அமெரிக்க கப்பல்களுக்கு மிகப்பெரிய தலைவலியா இருந்திருக்கலாம்னு இதை வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சரி, அமெரிக்காவோட இப்போதைய திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு ஈரானில் முக்கியமான தலைவர்கள் யாரும் இல்லை. மொஜ்தபா கமேனியும் ஈரானில் இல்லை, ரஷ்யாவில் இருக்கிறார் என்பது போல செய்திகள் வருவதால் ரெஜிம் சேஞ்ச், ஆட்சி மாற்றத்தை இப்போதே செய்து விடலாமா என்ற திட்டம் அமெரிக்கா கிட்ட இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும், குறிப்பா இஸ்ரேலுக்கு தான் அவங்களுக்கு நீண்ட நாட்களா இருக்கிற உறுத்தல் என்னன்னா, அணுசக்தி திட்டங்கள் எதையுமே ஈரான் செயல்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால அதற்கும் இதுதான் சரியான சமயம் அப்படின்னு அமெரிக்கா நினைக்குது. மார்ச் மாச கடைசியில USS ஜார்ஜ் H.W. புஷ் அப்படிங்கிற கப்பலும் வரப்போகுது. இது வந்து ஒரு விமானம் தாங்கி கப்பல். இதனால விமானம் தாங்கி கப்பல்களை வச்சு ஈரான 3 பக்கங்கள்ல இருந்தும் சுற்றி வளைக்க அமெரிக்கா திட்டமிடுறதா சொல்றாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் USS ஜெரால்ட் ஃபோர்ட் அமெரிக்காவுக்கு திரும்பி வர்றது ஒரு தோல்வி கிடையாது, ஒரு தொழில்நுட்ப கோளாறு, வீரர்களுக்கு ஓய்வு தேவை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனாலும் வரக்கூடிய புதிய கப்பல்களை பார்க்கும்போது ஈரான் தன்னுடைய வியூகத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டதுன்னு நினைக்கிறாங்க. யார் இந்த போரை ஈரான் சார்பாக தலைமை தாங்கி நடத்த போகிறார்கள் என்பது குறித்து ஒரு குழப்பம் இருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த சந்தர்ப்பத்தை அமெரிக்கா பயன்படுத்திக் கொள்ள நினைக்குது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி எதை நோக்கி போகுது? எதுவா இருந்தாலும் அமெரிக்காவில் இதுக்கு ஒத்துழைப்பு கிடையாது அப்படிங்கிற செய்திகள் வரும்போது அதிபர் ட்ரம்ப் எந்த அளவுக்கு இதில் இறங்குவார் என்பதும் தெளிவாக இல்லை. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.